நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காணொலியில் 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்டான எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்ற ஐடியா நமக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எனர்ஜி அப்படின்னு சொல்கிறப்ப எனர்ஜியை ரெண்டு வகையாக கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஒன்று கைனட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறீங்க, இன்னொன்று பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு எனர்ஜி இங்கே கிடைக்கிது எதன் காரணமாக அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் கண்டிஷனில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் காரணமாக. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, கூலும்ஸ் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் அது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா, இட் இஸ் அன் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஃபோர்ஸ். ஏன் அப்படின்றது பார்த்திங்கன்னா, கூலும்ஸ் லாவில் சொல்கிறப்ப வந்து என்னது, the force is directly proportional to product of the charges and inversely proportional to square of the distance between them அப்படின்ற கான்செப்டை ரிலேட் பண்ணுவேன். அப்போ இது என்னதுன்னா ஒரு இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, கூலும்ஸ் லா அப்படின்றது. அண்ட் நெக்ஸ்ட் திங், இட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் லைக் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸுன்றது எனக்கு அது கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன ஆகுது, எனக்கு ஃபோர்ஸ் இட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் சப்ஸ்டன்ஸ் டு அனதர் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் ஒன் பார்ட்டிக்கல் டு அனதர் பார்ட்டிக்கல், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போகலாம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கன்சிடர் டூ சார்ஜஸ். ரெண்டுமே ஜஸ்ட் கன்சிடர் தட் போத் த சார்ஜஸ் ஆர் பாசிட்டிவ். both charges are positive charges. ஒரு சார்ஜ் நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஐ ஜஸ்ட் கன்சிடர் இட் அஸ் அ டெஸ்ட் சார்ஜ். ஒரு சார்ஜ் என்ன பண்ணுறேன், டெஸ்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த Qன்றது என்னோட டெஸ்ட் சார்ஜ். அண்ட் இன்னொரு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ், தட் இஸ் கால்ட் அஸ் Q டேஷ், இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ். இந்த ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறப்ப யூ வில் நோட்டீஸ் சம்திங். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த Qன்னு சொல்லக்கூடிய சார்ஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் பிகர் இன் சைஸ். இந்த சார்ஜ் எப்படி இருக்குது, பிகர் இன் சைஸ். அண்ட் Q டேஷ்ன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ் கம்பேரிட்டிவ்லி டு சார்ஜ் Q. அப்போ இந்த சார்ஜ் எந்த சார்ஜ் எனக்கு பெருசாக இருக்கோ, ஐ ஜஸ்ட் கன்சிடர் த ப்ளஸ் Q இஸ் கெப்ட் இன் த ஆரிஜின். ஆரிஜின்னா என்ன அர்த்தம், எனக்கு எந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறேன்னா அந்த இடம் எனக்கு என்ன ஆகுது, சென்டர் பார்ட். அதை என்ன சொல்கிறேன், ஆரிஜின் சொல்கிறேன். அப்போ என்னோடய ஆரிஜினை எதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் Qன்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சொல்லக்கூடிய Qன்னு சொல்லக்கூடிய சார்ஜ் என்ன பண்ணோம்னா, இதை சுற்றி என்ன பண்ணோம், இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதை சுற்றி என்ன பண்ணோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுன்ற ஒரு விஷயத்தை உருவாக்கும். அப்படி உருவாக்குறப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு சார்ஜ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது என்னது, Q டேஷ்ன்னு சொன்னேன். இந்த Q டேஷ்ன்ற சார்ஜ் எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் ஆர்ன்ற பாயிண்டில் இருக்குது. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ன்ற பாயிண்டில் இந்த Q டேஷ் அப்படின்ற சார்ஜ் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிங் த சார்ஜ் Q டேஷ் ஃப்ரம் த பாயிண்ட் R to P. என்ன பண்ண போகிறேன், இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணி கொண்டு வர போகிறேன். ஆர்லேருந்து Pன்ற பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். சரியா? அப்போ இங்கே நோட் பண்ணிங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், ரெண்டுமே போத் த சார்ஜஸ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போ அங்கே என்ன நடந்திருக்கணும், ஆக்சுவலாக ரிப்பல்ஷன் நடக்கணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் ஜஸ்ட் பிரிங்கிங் த பாசிட்டிவ் சார்ஜ் Q டேஷ் ஃப்ரம் R to P அப்படின்ற பாயிண்ட்டுக்கு. இது எப்படி இருக்குன்னா, அகெயின்ஸ்ட் த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. சரியா? சாரி, இது ரிப்பல்சிவ் போட்டு இட் இஸ் ரிப்பல்சிவ். சரியா? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வரேன். அப்போ இந்த அகெயின்ஸ்டாக கொண்டு வரேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐ ஹேவ் டு ஜஸ்ட் டூ சம் ஒர்க். ஏன்னா டு ஓவர் கம் த ரிப்பல்ஷனை தாண்டி வரதுக்கு என்ன பண்ணுறோம், நான் அடிஷ்னலாக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ரலாக அப்ளை பண்ணி ஆகணும். அதனால் என்ன பண்ணுறேன், ஒர்க் மஸ்ட் பி டன் டு ஓவர் கம் திஸ் ரிப்பல்ஷன். இந்த ஒர்க்குக்கு பேர் தான் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் டன் எனக்கு என்னவா சேவ் ஆகும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ஸ்டோர்ட் அஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதை தான் நான் என்ன சொல்கிறேன், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக நான் என்ன பண்ணுறேன், கன்சிடர் பண்ணுறேன். சரியா? அப்போ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு சார்ஜ் எடுத்திருக்கேன். ஒன்று Q, இன்னொன்று Q டேஷ். போத் த சார்ஜஸ் ஆர் பாசிட்டிவ் சார்ஜஸ். அண்ட் ஐ மூவ் த சார்ஜ் Q டேஷ் ஃப்ரம் த பாயிண்ட் R to P.
அப்படி மூவ் பண்ணி கொண்டு வரப்போ as both the charges are same charges, positive charges, repulsion takes place. ஆனால் அந்த ரிப்பல்ஷனையும் நான் ஓவர் கம் பண்ணி அதை மீறி என்ன பண்ணுறேன், அந்த சார்ஜை மூவ் பண்ணி கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும், there must be some force applied over there. அப்போ அது என்ன சொல்கிறேன்னா ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த ஒர்க் டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா ஸ்டோர் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது. இப்போ இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க, நான் சொன்ன இந்த ரெண்டு சார்ஜ் Q டேஷ், இதில் Q அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சார்ஜு வெறும் Qன்னு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சார்ஜு இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் சோர்ஸ் சார்ஜ். உங்களுக்கு ஏற்கனவே நம்மளோட பழைய காணொளியில் நம்ம சொல்லியிருப்பேன் சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்றது. அண்ட் Q டேஷ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் டெஸ்ட் சார்ஜ். சோர்ஸ் சார்ஜ்ன்றது இட் வில் ஜஸ்ட் கெட் ஃபிக்ஸட் இன் ஒன் பர்டிகுலர் பொசிஷன், எந்த காரணம் கொண்டு அதனால் என்ன மாறாது. அதேமாதிரி டெஸ்ட் சார்ஜ்ன்றது இட் இஸ் மேட் சஃபிஷியன்ட்லி ஸ்மால் ஸோ தட் இட் வில் நாட் மாடிஃபை த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு சோர்ஸ் சார்ஜ். அதை நம்ம பார்த்துருக்கக்கூடிய கான்செப்ட் ஏற்கனவே நம்ம வந்து ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பற்றி படிக்கிறப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். சரியா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னால் என்னன்றதை நான் பார்க்கணும். ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜ், ரெண்டு சார்ஜ் கன்சிடர் பண்ணி, ஒன்று சோர்ஸ் சார்ஜ், இன்னொன்று டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ் என்ன பண்ணுறேன், ஆர்ன்ற பாயிண்ட்லேருந்து Pன்ற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணி வரேன். ரெண்டுமே சேம் சார்ஜ் இருக்கனால ரிப்பல்ஷன் ஏற்படுது. அந்த ரிப்பல்ஷனையும் ஓவர் கம் பண்ணி ஒரு ஒர்க் நடத்தி நான் என்ன பண்ணி கொண்டு வரேன். அந்த ஒர்க் என்ன ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னோம், பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்னோம். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னால் என்ன அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் மூவிங் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட் அகெயின்ஸ்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். என்ன சொல்லிட்டேன், சிம்பிள். நான் முதல் என்ன சொன்னேன், நான் கன்சிடர் பண்ண பாயிண்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். R to P அப்படின்ற பாயிண்டில் மூவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்க, ஐ ஜஸ்ட் டூ சம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க். எதுக்காக, அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சடன் ஒர்க் நடந்திருக்கு. அதை என்ன பண்ணேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி சொன்னேன். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா எதை மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா சார்ஜை மூவ் பண்ண போகிறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வி ஜஸ்ட் டாக் அபவுட் சார்ஜஸ் எலக்ட்ரோ அப்படின்றப்ப. ஸோ இந்த சார்ஜஸை மூவ் பண்ணுறேன். ஏன்னா அதுனா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ன்றது இட் இஸ் நத்திங் பட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வேல் நடந்திருக்கு. எதுக்கு, இன் மூவிங் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். எதுக்காக, டு மூவ் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். நான் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது என்னோட டெஸ்ட் சார்ஜ் தான்ப்பா. சரி, அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை ஆகிருக்கு, ஒர்க் நடந்திருக்கு. எங்கேருந்து எங்கே, ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட். நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட் எதுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், டு தட் பாயிண்ட் அகெயின்ஸ்ட் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சரியா? அதை நான் என்ன சொல்கிறேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா இது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ன்றது நான் கன்சிடர் பண்ணிக்கக்கூடிய ரெண்டு சார்ஜு. ஒரு சார்ஜ் என்ன பண்ணுறேன், வெளியே இருந்து உள்நோக்கி நான் மூவ் பண்ணி கொண்டு வர ஒரு பாயிண்ட் Pன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், இங்கே மூவ் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்றது பார்த்து வச்சுக்காங்க. இப்போ நான் கன்சிடர் பண்ணி அப்ளை பண்ணுறேன்னா இந்த சார்ஜை மூவ் பண்ணி வரதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஐ அப்ளை சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன் இங்கேருந்து இந்த Pன்ற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணி கொண்டு வரதுக்கு. ஆனால் இங்கே எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்ன்றது எதை டிஃபைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா amount of work done in moving unit positive charge from infinity to that point against the external force. இந்த external forceக்கு அகெயின்ஸ்டாக என்ன ஆகுது, எனக்கு இங்கே ஒரு certain amount of work done நடக்குது. எதுக்காக, அந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்காக. சரியா? இன்ஃபினிட்டிலேருந்து மூவ் பண்ணுறதுக்காக. அதை நான் என்ன சொல்கிறேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்ற டேர்ம் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுது, எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூஸ் டு பிரிங் Q dash from R to
Pன்ற பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஆர்ன்றது கன்சிடர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இங்கே R2 இது Q, இது Q டேஷு, சரியா? அப்போ ஆர்ன்ற பாயிண்ட்லேருந்து Pன்ற பாயிண்ட்டுக்கு நான் நான் விளையாடுறேன். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்க, அது என்ன எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு கூலம்ஸ் ஃபோர்ஸ். கண்டிப்பான முறையில் எனக்கு எப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ண ஆரம்பிக்கும், நீங்கள் ஆல்ரெடி நான் இருக்க சொன்னேன் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் நடக்குதுன்னு சொன்னேன். ரிப்பல்ஷன் ஆர் அட்ராக்ஷன் அது எந்த ஃபோர்ஸை ரிலேட் பண்ணோம், கூலம்ஸ் ஃபோர்ஸை ரிலேட் பண்ணோம். அப்போ அங்கே ஆல்ரெடி கூலம்ஸ் ஃபோர்ஸ் இருக்குது, ரிப்பல்ஷன் ஏற்பட்டுருக்கு. அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நான் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், என்னோட கூலும் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், என்னால் பார்ட்டிக்கிளை மூவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஐ கேன் ஸ்டார்ட் மூவிங். அப்போ எப்படி இருக்கணும், என்னோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் என்னோட கூலும் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ அதுதான் இங்கே ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கேன். F external vector, F external vector is equal to minus of F coulomb vector is equal to minus Q dash into E. ஏன்னா அது எனக்கு டெஸ்ட் சார்ஜில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஏன்னா அது நமக்கு ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நமக்கு என்ன தெரியுமா ஃபார்முலா F is equal to Q into E vector அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஃபார்முலா கொடுக்குறேன். ஆனால் இங்கே என்னது நான் கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜ் எனக்கு என்ன கூலும் ஃபோர்ஸை பற்றி பேசுகிறப்ப என்னது ஆப்போசிட் ஃபோர்ஸு, எனக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரக்கூடிய விஷயம். அதனால் மைனஸு என்னோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்கு இது எப்படி இருக்குது, அகெயின்ஸ்டாக இருக்குது. அதனால என்ன பண்ணுறேன் மைனஸ் சிம்பிள். ஸோ அப்போ F எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் F வெக்டர் கூலும் வெக்டர்ன்றது கொடுத்துருப்பீங்க, இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் Q டேஷ் இன்ட்டு E. ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த டெஸ்ட் சார்ஜ் due to electric field by the source charge is given as minus Q dash into E vector. புரிஞ்சா? இப்போ இந்த ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து கொடுத்துறாங்க பாருங்கள், அவன் என்ன சொன்னோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சொல்கிறப்ப இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் நடந்திருக்கு அதைத்தான் நான் என்ன சொல்கிறேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்ற டேர்ம் வச்சு சொல்கிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டனை ரிலேட் பண்ணுறப்ப ஐ ஜஸ்ட் யூஸ் த ஃபார்முலா, என்னது இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் என்னது எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த பாயிண்ட் பேர் என்னது, நீங்கள் ஒர்க் டன் சொல்கிறப்ப என்ன சொல்லுவீங்க, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஃபார்ம் தான் கொடுத்துருப்போம். இங்கே ஏன் இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சேஞ்சஸ் ஏற்படுது. அந்த சேஞ்சஸ் எங்கேருந்து எங்கே இந்த மாற்றம் ஏற்படுது, லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன். அது R2P அப்படின்ற லிமிட் என்ன பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இப்போ எனக்கு ஃபார்முலா என்ன கிடச்சிருது, W இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் லிமிட் எவ்வளவு R2Pன்றது கொடுத்துருக்கேன், F எக்ஸ்டர்னல் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்றது எனக்கு டிஸ்டன்ஸு ஆர்ன்றதை மென்ஷன் பண்ணிங்கப்பா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பாயிண்ட் P அண்ட் R. கேபிட்டல் ஆர்ன்றதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஆர்ன்றதை ஃபார்முலா ரிலேட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் டன்ன்றது இட் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் த பாத்தை எக்காரணம் கொண்டு என்ன பண்ணாது, டிபெண்ட் பண்ணாது. எனக்கு இந்த மீடியம் என்னவாக இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு அப்படிலாம் கிடையாது, இட் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் த பாத். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. எனக்கு Pன்ற பாயிண்டில் என்னோட சார்ஜ் Q டேஷ் இருக்கப்போ அங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, அதை எப்படி மென்ஷன் பண்ணுவேன் அப்படின்னா U ஆஃப் P மென்ஷன் பண்ணுவேன். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி வித் Q டேஷ் அட் ஆர்ன்ற பாயிண்டில் இந்த சார்ஜ் Q டேஷ்ன்றது நிற்கிறப்ப, டெஸ்ட் சார்ஜ் நிற்கிறப்ப அங்கே எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை U ஆஃப் ஆர்ன்ற மென்ஷன் பண்ணிடுவேன். சரியா? இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜியை என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா தட் இஸ் வாட் கால்ட் அஸ் ஒர்க் டன் டு பிரிங் அ டெஸ்ட் சார்ஜ் Q டேஷ் ஃப்ரம் R to P. இனிஷியலாக எனக்கு ஆர்ன்ற பாயிண்டில் நிற்கிறப்ப அங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். மறுபடியும் அங்கேருந்து என்ன ஆகுது, Pன்ற பாயிண்ட்டுக்கு வருது அந்த Q டேஷ்னு சொல்லக்கூடிய சார்ஜு. அப்போ அந்த Pன்ற பாயிண்ட்டை வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்திருக்கும். இந்த ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தான் நான் என்னன்னு சொல்கிறேன், ஒர்க் டன் சொல்கிறேன். அந்த ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தான் நான் என்ன சொல்கிறேன், ஒர்க் டன் அப்படின்றத வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்ம ரிலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி ரிலேட் பண்ணுறப்போ ஜஸ்ட் லுக் அட் திஸ் ஃபார்முலா. ஃபஸ்ட் ஃபார்முலா என்னது, UP மைனஸ் UR, அது ஃபைனல் மைனஸ் இனிஷியல். UP மைனஸ் UR இது என்ன சொல்லுவீங்க, டெல்யூன்னு சொல்லுவீங்க. அதாவது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது என்ன சொல்ல போகிறீங்க, சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்ற டேர்ம் வச்சு நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுவோம் டெல்யூ அப்படின்றத. சரியா?
அப்போ எனக்கு சேஞ்சஸ் ஏற்படுது எதில் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் எப்படி யூபி மைனஸ் யூஆர்ன்றது கொடுத்துட்றீங்க. இது எதுக்கு ஈக்குவல் ஆச்சு? இட் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். இதை என்ன கன்சிடர் பண்ணுறீங்க? ஒர்க் டன்னாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு நம்ம ரிலேட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல, த difference in potential energy is defined as the amount of work done in moving a unit discharge from point R to P. நம்ம கன்சிடர் பண்ண சேம் டெஃபினேஷன், அதை வச்சு இங்கே கொடுத்தாச்சு இந்த ஃபார்முலா. சரி, ஓகே, ஃபைன். இப்போ நான் ஒர்க் டனுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிச்சேன். இன்டெக்ரல் ஆஃப் லிமிட் அவுட் பண்ணுது R to Pன்றது கொடுத்து F எக்ஸ்டர்னல் வெக்டார் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் DR வெக்டார் அப்படின்றத கொடுத்துருந்தேன். இப்போ அதையே இங்கே மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஏன்னா W லெஃப்ட் ஹேண்ட் சைடில் W இருந்துச்சு, Wக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன்? ஐ ஜஸ்ட் சேஞ்ச் டெல் யூ. ஏன்னா இந்த W அப்படின்ற டேர்ம் என்ன பண்ணியாச்சு? ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இங்கே கூடிய டேர்மை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ உள்ள இங்கே F எக்ஸ்டர்னல் இருந்துச்சு, F எக்ஸ்டர்னல்ன்றது இருந்துச்சு, அதை ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணியாச்சு? அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்க. என்னது? மைனஸ் Q dash into E வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜுன்றது இட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். அது ஃபிக்ஸட். சார்ஜுன்றது எப்பயுமே எப்படி தான் இருக்கும்? ஃபிக்ஸடாக தான் இருக்கும், அதோட குவான்டிட்டி. அதனால் அது என்ன ஒரு கான்ஸ்டன்ட்னால வெளியே எடுத்துகிறேன், மீதி எல்லாத்தையும் உள்ள வச்சுப்பேன். சரியா? வச்சு ஐ ஹேவ் டு இன்டகிரேட். சரியா? ஸோ எனக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. என்னது? டெல் யூ இஸ் ஈக்குவல் டு Q dash into இன்டகிரல் ஆஃப் RP லிமிட் அப்ளை பண்ணியிருக்கேன், மைனஸ் ஆஃப் E வெக்டார் இன்ட்டு DR அப்படின்ற ஃபார்மெட்டில் கிடச்சிருச்சு. இது என்னது? திஸ் இஸ் த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்ற கண்டுபிடிச்சிருக்கேனே தவிர இப்போ வரைக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பெர் யூனிட் சார்ஜ் கண்டுபிடிக்கல. ஒரே ஒரு யூனிட் சார்ஜ் காரணமாக எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏற்படுதுன்றதை கண்டுபிடிக்கல. அதுதான் அடுத்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பெர் யூனிட் சார்ஜ், ஒரே ஒரு யூனிட் சார்ஜ் காரணமாக எனக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏற்படுது, எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஏற்படுது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிவைடட் பை யூனிட் சார்ஜ். அப்போ என்னது? டெல் யூ டிவைடட் பை Q டேஷ்னு கொடுத்துருக்கேன். எனக்கு டெல் யூவோட ஃபார்முலா தெரியும், கண்டுபிடிச்சிட்டேன். டிவைடட் பை Q டேஷ் கொடுக்குறேன். டெல் யூவில் ஆல்ரெடி வெளியே காமன் என்ன இருக்குது? Q டேஷ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. இது கீழே Q டேஷ் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்னது? தி கெட் கேன்சல் அவுட். இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் அவுட் ஆகிடுது. இந்த ரெண்டுமே நான் இது கேன்சல் அவுட் ஆகுது. பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஆஃப் E வெக்டார் டாட் DR வெக்டார் அப்படின்றத கொடுத்துட்றேன். இந்த அபோவ் ஈக்குவேஷன் வந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் வந்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, திஸ் ஈக்குவேஷன் டு நாட் டிபெண்ட் ஆன் Q டேஷ். Q டேஷ்ன்ற பாயிண்ட் இதில் அதாவது நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ண நம்ம ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல. அப்போ நம்ம பேசுகிறப்ப இல்லை கூலும்ஸ் லாவை பற்றி பேசுகிறப்ப இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். என்ன அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நீங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி பற்றி பேசுகிறப்ப இங்கே என்னன்னா எக்காரணம் கொண்டு என்னது மோஸ்ட்லி எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சோர்ஸ் சார்ஜ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணாது அப்படின்ற பாயிண்ட்டை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இது என்ன சொல்கிறீங்க? திஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சொல்கிறீங்க. எங்கே? பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். எந்தெந்த பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா P அண்ட் R. சரியா? அப்போ இது என்ன பண்ணுறேன்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறப்ப என்னது? இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை ரிலேட் பண்ணுறப்ப ஐ ஜஸ்ட் மென்ஷன் த சிம்பிள் டெல் வி. அப்போ VP மைனஸ் VR இஸ் ஈக்குவல் டு டெல் வி அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். சரியா? நவ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒர்க் டன் by external force to bring the unit positive charge from point R to P. அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் தான். யார் காரணமாக நடக்கக்கூடிய ஒர்க் டன்னு? பை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுறது? ஒரு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நடத்துது. எதுக்காக? எனக்கு அங்கே ஏற்படக்கூடிய ரிப்பல்ஷனுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்காக. அதை என்ன பண்ணுறேன்? டு பிரிங் த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்கிறப்ப இட் டாக்ஸ் அபவுட் the work done against the external force. இங்கே எனக்கு என்ன ஆகுது? work done is being done by the external force. இன்னொன்று ஞாபகம். அப்போ என்ன பண்ணுறேன்? மூவ் பண்ணி கொண்டு வரேன் பாயிண்ட் ஆர்லேருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு. அப்போ இங்கே எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியை ரிலேட் பண்ணுறப்ப என்னது? டெல் வின்ற சிம்பிள். ஸோ டெல் வி ஈக்குவல் டு ஆல்ரெடி என்னது? டெல் யூ அந்த பை Q டேஷ்க்கு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. சரி, அப்போ என்ன பண்ணுறேன்? சிம்பிளிஃபை பண்ணி இன்டெக்ரல் ஆஃப் RPன்ற லிமிட் அப்ளை பண்ணுறேன், மைனஸ் ஆஃப் E வெக்டார் டாட் DR வெக்டார் கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் அந்த ஆக்சுவலாக ஈக்குவேஷன்.
இங்கே நம்ம வந்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஜஸ்ட் லுக் அட் ஹியர். இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இப்படி வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம பண்ணோம் del u by q dash is equal to இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தீங்க. அதை எதுக்கு ஈக்குவல்னு சொன்னீங்க? del vக்கு ஈக்குவல்னு சொன்னீங்க. அதை தான் அவங்க ரிலேட் பண்ணி இப்படி கொடுத்துருக்காங்க. del u is equal to q dash. இப்போ இது இங்கே கொண்டு போயிட்டாங்க. del u is equal to q dash into del v கொடுத்தாச்சு. இப்போ சப்போஸ் இஃப் r is infinity, ஆர்ன்றது எனக்கு என்னது இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கூடிய பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் மீன்ஸ் தட் இட்ஸ் பொட்டன்ஷியல் இஸ் 0. எனக்கு லிமிட் எப்படி இருக்கணும்? ரெண்டுமே ஒரு நோன் வேல்யூவாக இருக்கணும். இன்ஃபினிட்டி கொடுத்தா என்னோட லிமிட் என்ன ஆட்டோமேட்டிக் பொட்டன்ஷியல் 0ன்ற பாயிண்ட் ஆயிரும். அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் த ஒர்க் டன் பை த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு பிரிங் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் பி. இது நம்ம இன்ஃபினிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கேஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றத இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே ரிலேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக முறையில் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நான் ஞாபகம் வேண்டிய விஷயம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் பின்றது பார்த்தீங்கன்னா எது டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். யார் காரணமாக கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா டியூ டு சோர்ஸ் சார்ஜ். இந்த பாயிண்ட் முக்கியம்ப்பா. அண்ட் நாட் ஆன் த டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜை டிபெண்ட் பண்ணாது, புரிஞ்சுக்காங்க. அண்ட் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சொல்கிறப்ப ஜூல் பெர் கூலும் அப்படின்ற டேர்ம் வச்சு நம்ம ரிலேட் பண்ணிட்டு போவோம். ஆனால் இது ப்ராக்டிக்கல் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் வோல்ட்டா வந்ததுக்கப்புறம் வந்து அவரோட நேமாக பேசிஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், யூனிட் கொடுத்துருக்கோம். ஏன்னா அது ப்ராக்டிக்கல் யூனிட் இஸ் எஸ்ஐ யூனிட்ஸ் நம்ம சொல்கிறப்ப அது வோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிட்டை வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இந்த காணொலியில் இருக்கக்கூடிய விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னா என்ன, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.